அநேக வணக்கம் அண்ணா. அண்ணா நான் தெரிஞ்சும் தெரியாமலோ அறிஞரையாமல் கண்ணே. ஆமா. உன்னை பெண்டிக்கலன் கூத்திக்கலன் பேர் போன ஆட்சிக்கலன். ஆமா. ஈழானை வார்த்தை சொன்ன உடனே காதால் கட்டின் மேல் கோவித்து ஆமா. அருகரா இன்று வட திசை நோக்கி சென்றவன். ஆமா. என் தம்பி வருவாளா என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆமா. வந்த உடனே உன் சொக புதியா திரும்பி வந்தியா? யாராவது வார்த்தையை கேட்டு திரும்பி வந்தியா? அண்ணா இரண்டாவது கால பைரவர் வனத்தில் செல்லும் போது கால பைரவர் சொன்னார், அண்ணாவை கோபித்து வந்திருக்கிறாய், அதனால பெரியவர்கள் மனன் வந்தார், பெருங்கடலும் வற்றிவிடும் என்று சொன்னார். அதன் பிறகு உம்மிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி போகலாம் என்று வந்தேன் அண்ணா. கிடையாது. ஆமா. சொல்வார் பேச கேட்டுதான் அண்ணன் மனம் நோகாமல் போக வேண்டும், மன்னத்தில் ஆசீர்வாதம் ஆக வேண்டும் என்று ரிஷி சொன்னார். வார்த்தையை கேட்டு வந்திருக்கிறார். அதுதானே என் இனத்தில் ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். இருப்பா கண்ணே. அண்ணா அற்புதமோ கண்ணே. நீ வெற்றியோடு போய் வர வேண்டும். அப்படி போய் வருவது இருந்தால் நான் சொல்வது என்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க அண்ணா. சொல்லியிருக்கிறார், பெண்களை பிறந்தா பாரு, புகழை விரிச்சா போச்சு, பெண்கள் சிரிச்சால் போச்சு. பெண்கள் ஆளப்பாட்டி சிரிச்சாலே மானம் போயிடும், புகழை விரிச்சிட்டாக்கா வாசம் காட்டு போயிடும். அதே போல நீ ஆண்மகளை பிறந்த கண்ணே 11 நாவது ஏனோ நீ 12 அழகு உழைத்தவன் கண்ணே. உன்னை அழகைக்காக எத்தனோ பெண்கள் எல்லாம் மேல்மோதித்து வருவார்கள். அப்படி வராமல் இருக்க வேண்டுமானால் இந்த சூடாமணி புஸ்தகம் கை தருகின்றேன். கீழ்பாவனியாக அருகரா அருகரா என்று சிவனே என்று ஒரே நோக்கத்தோடு அரகரா என்று ஒரு எண்ணி கீழ்பாவனியாக பார்த்து இந்த சூடாமணி புஸ்தகம் ஓதிக்கொண்டு போனால் உனக்கு எந்த இடையும் வராது. சிவபெருமனை பார்க்கலாம், வரம் வாங்கலாம், வெற்றியோடு வருவாய். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அழகை பார்த்து பெண்கள் உண்மையை மோதித்து வந்தால் 3 முறை. பெண்ணை பார்த்தால் அம்மா என்றி, ஆனா பார்த்தால் அண்ணா என்றி, அதுவும் மீறி 3 முறை சொல்லியும் கேட்காம வந்தால் உன் கை வைக்கக்கூடிய பானத்தால் போட்டவனும் உனக்கு தோஷம் கிடையாது. நீ சிவபெருமானை பார்த்து வர வேண்டும். போயிட்டு வா கண்ணே. சென்று வருகிறேன். இப்படி அண்ணாவிடத்தில் சூடாமணி புத்தகத்தையும் பீமனாயிடத்தில் பாஞ்சாலி இடத்தில் பண்டாரப்பட்டியும் பெற்றுக் கொண்ட
அப்படி அண்ணாவிடம் பெற்றுக் கொண்டு செல்லும் போது எருடன் வளமாகவும் நதி வளமாகவும் வளமாக வர நல்ல சங்கம் என்று புறப்பட்டார். இப்படி ஐயனாகிய அர்ஜுனன் அரகரா சிவசிவா மகாதேவா என்று விநாயகர் ஈஸ்வரனை கோரி செல்லும் போது அப்போது பார்த்தார் மாமாவாகிய கண்ணபிரான் பார்த்தார், கிருஷ்ணர் பார்த்தார், மாமாவாகிய ராஜாதி பெருமாள் பார்த்தாரு. இது நாள் வரையிலும் என்னையே துதித்துக் கொண்டு வந்தான் அடிக்கடி நாராயணா அகிலண்டை கோடி பிரம்மாண்ட நாயனா என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு ஆபத்து காலத்திலே நம்மையே கூப்பிட்டுக் கொண்டிருப்பான். இந்த நேரத்தில் நம்மை மதியாமல் அரகரா சிவசிவா மகாதேவா என்று சொல்கிறானே, அவன் உண்மையாக செல்கிறானா அல்லது பொய் பேச போகிறான் என்று அறிவதற்காக மாமா பார்த்தாரு. பின் அவதாரம் எடுத்த தமிழ்நாடு வருகிறவர்களை கண்ட